கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இந்த சத்தியம் என்பது என்ன? அப்பா சத்தியமா, அம்மா சத்தியமா, பிள்ளை மீது சத்தியமா? அந்த சத்தியமா இது? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அதேபோல் பிலாத்துவும் இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார். மற்றும் சட்டம் தெரிந்தால்தான் சட்டத்தின்படி போராடி ஜெயிக்கலாம். மல்யுத்தம் தெரிந்தால்தான் மல்யுத்த வீரரோடு போராடி நாம் ஜெயிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உம்முடைய வசனமே சத்தியம். பரிசுத்த வேத வசனங்களை படித்து ஆராய்ந்து நடக்கும்போது பரிசுத்த வேத வசனமே உங்களை வழி நடத்தும். முதலில் அப்பா அம்மா உதவியுடன் நடக்கிறோம், பிறகு தனியாக ஓடுகிறோம். தனியாக நடந்தால்தான், யார் உதவியின்றி நடந்தால்தான் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். டாக்டரும் இதையே, நீங்கள் அதிகமாக நடந்தால்தான் உங்கள் சாவை தள்ளி போடலாம் என்று கூட சொல்வார்கள். இதே வேத வசனமும் நீங்கள் வேத வசனத்தின்படி நடந்தால் மட்டுமே பிழைப்பீர்கள் என்றும் உள்ளது. ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வானம் தெரியுமா என்று உள்ளது. வானத்தை பார்த்ததுண்டா? இல்லை. விசுவாசித்து நம்மை நடக்க வைப்பது தான். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி வெளிச்சம் பிரித்தார் தேவன். இருளிலிருந்து வெளிச்சத்தை தேவன் தனியே பிரித்தார். பகல், இரவு, சாயங்காலம், அதன் பின்பு ஜலம், ஆகாய பிரிவு இவற்றை பிரித்தார் என்பதையும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் தேவன். குழந்தை பிறந்ததும் இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நம்ம கேட்கிறோம். இது நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா என்று யாருமே கேட்பதில்லை. சங்கீதக்காரன் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்கிறார். ஒவ்வொரு சத்திய வேத வசனத்தையும் நாம் ஆழ்ந்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. சத்திய வேத வசனத்தின்படி அதை அறிவீர்கள், வேத வசனத்தை அறிவீர்கள். அந்த சத்திய வேத வசனமே உங்களை வழி நடத்தும், உங்களை விடுதலையாக்கும். ஆமென். God bless you.